சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். வேலையை கச்சிதமா முடிக்கணும்னு பிளான் போட்டு தான் சார் வச்சிருக்கேன். நிதானமா கோயிலை விட்டு அவங்க ஊருக்கு வரத்துக்குள்ள வேலையை முடிச்சுட்டு கூப்பிட்றேன் சார். நீங்க ஒன்றும் பதட்டப்படாதீங்க சார். நீங்க உங்க வேலையை பார்த்துட்டே இருங்க. யோ, நான் பதட்டப்படாம வேலை செய்யறதெல்லாம் இருக்கட்டும். நீ காரியத்துல கண்ணாரு. ஏதாவது சொதப்பல் நடந்து கோட்டை விட்டேன்னு வையே, அந்த செல்வி என் பையனோட வாழ்க்கையவே கெடுத்துருவா. நல்லா கேட்டுக்கோ, அவ உயிரோட திரும்பவே கூடாது. அப்பதான் நான் நினைச்ச மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாம என் பையன் நிச்சயதார்த்தம் நல்லபடியா நடக்கும். சார், உங்களுக்கே தெரியும், இந்த போஸ் எடுத்த காரியத்துல எப்பயுமே தோத்தது கிடையாது. அதை நம்பித்தானே நீங்க இவ்வளவு பெரிய பொறுப்பை என்கிட்ட ஒப்படைச்சிருக்கீங்க. அந்த நம்பிக்கையை கடைசி வரைக்கும் வைங்க சார். அந்த பொண்ணோட கதையை முடிச்சுட்டு நான் உங்களுக்கு ஃபோன் பண்றேன். சரி சரி. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த விஷயத்துல நான் இன்வால்வ் ஆயிருக்கேன்னு யாருக்குமே தெரிஞ்சிடக்கூடாது. சார், அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் சார். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. சரி வை. எப்படியும் போஸ் சொன்னதை செஞ்சிருவான். சீக்கிரமே அந்த செல்வி உயிரோட இல்லைங்கிற நல்ல செய்தியை கேட்டுட்டு நிம்மதியா நிச்சயதார்த்த வேலையை பார்ப்போம். ஏய் அண்ணே, நீங்க எல்லாம் இங்கேயே இருங்க. நான் சொல்றப்ப வந்தா போதும். சரிண்ணே. டேய் போடா. செல்வி, என்னங்க இன்னும் வேலை முடியலையா? இல்ல, இப்ப முடிச்சிருவேன் வேலு. என்ன வேலு? ஒண்ணு இல்ல, உங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலான்னு வந்தேன். நைட்டு பள்ளி விழுந்ததுல இருந்து மனசே சரியில்லை. என்ன வேலு, இன்னும் அதேவா யோசிச்சுட்டு இருக்கீங்க? வேலு, அந்த பள்ளி எதிர்ச்சியா நேத்து உங்க மேல விழுந்தது. அத பத்தி யோசிச்சுட்டு இருக்காம இருங்க. செல்லக்குட்டிங்க இங்கதான் ஜோடியா நிக்கிறீங்களா? இதுதான் சரியான நேரம், சரியான இடம். வேலு, என்ன? இல்லங்க, அது வந்து சரி சரி. அந்த பக்கம் அன்னதானம் நடந்துட்டு இருக்கு. நீங்க போய் அந்த வேலையெல்லாம் பாருங்க. நான் இங்க எல்லாத்தையும் கூட்டி முடிச்சிட்டு நாங்க வந்துடுறேன். சரிங்க. என்னண்ணே, பார்த்து வர மாட்டீங்களா? இப்படி வந்து இடிக்கிறீங்க. சாரி தம்பி, மன்னிச்சிடுங்க. ஏதோ ஞாபகத்துல இடிச்சிட்டேன். வேலு, என்னாச்சு? ஒண்ணு இல்லைங்க, ஒண்ணு இல்ல. நீங்க வேலையை பாருங்க. சரிண்ணே, பார்த்து. சரி தம்பி. தங்கச்சி, சொல்லுங்க. ஒன்றும் இல்லைம்மா, எங்கள் அம்மா கொஞ்சம் வயசானவங்க வாசலில் உட்காந்துருக்காங்க. கொஞ்சம் கூட வந்து உதவி பண்ணிங்கன்னா அவங்கள கை தாங்கலாம் அப்படியே கோயிலுக்கு கூப்பிட்டு வந்து அம்மனை தரிசனம் பண்ணிவிட்டு அன்னதானமும் சாப்பிட்டு போயிடுவோம். தங்கச்சி, நீங்கள் கொஞ்சம் வந்தீங்கன்னா ரொம்ப உதவியாக இருக்கும். செல்வி, என்னங்க, என்னாச்சு? என்ன விஷயம்? அது ஒன்றும் இல்லை தம்பி, எங்கள் அம்மா கொஞ்சம் வயசானவங்க, அவங்களால நடக்க முடியாது. கொஞ்சம் உதவி பண்ணீங்கன்னா அப்படியே அவங்கள கொஞ்சம் கை தாங்களா கோயிலுக்கு கூட்டி வந்துடலாம். அவ்வளோதானுங்க, கண்டிப்பாக நாங்கள் வர்றோம். ரொம்ப நன்றி தம்பி. கோயில் வாசல் தான் இருக்காங்க, வாங்க. செல்வி, நீங்கள் அதை அங்கே வைங்க. 2 பேரும் சேர்ந்து போய் கூப்பிட்டு வந்துடுவோம். சரி. வாங்க. வாங்கண்ணே. வாங்க வாங்க தம்பி. வாங்க தம்பி.
ஏங்க உங்க அம்மா எங்க இருக்காங்க? ஏங்க இங்க எங்கேயுமே இல்லையே, வெளியே இருக்காங்கன்னு தானே சொன்னீங்க. ஏங்க உங்க அம்மா எங்கெங்க இருக்காங்க? அப்படி யாரும் இங்க இல்லையேங்க. உங்க அம்மா எங்கெங்க இருக்காங்க? அதோ அங்கே இருக்காங்க பாருங்க எங்கள் அம்மா. செல்வி! என்னாச்சுங்க? செல்வி, ஒண்ணும் இல்ல. என்ன ஒண்ணும் இல்ல. என்னாச்சு? உங்களுக்கு ஒண்ணும் இல்ல. எனக்கெல்லாம் ஒண்ணு இல்ல. வேலு என்னாச்சுங்க? வேலு என்னாச்சு? உங்களுக்கு என்னாச்சு? ஒண்ணு இல்லல. ஏதோ இல்ல. ரிலாக்ஸ். அமைதியா இருங்க. என்ன வேலு, ஏதாவது கனவு கண்டீங்களா? ஆமா. சரி இருங்க. இந்தாங்க, இந்த தண்ணியை குடிங்க. தண்ணி போதுமா? ஒண்ணு இல்ல. நான் பக்கத்துல தான் இருக்கேன். என்ன வேலு, என்ன கனவு? இல்ல. என்ன சொல்லுங்க. இல்லங்க, ஆளு அடையாளம் தெரியாத ஒரு ஆளு கோயிலுக்குள்ள இருந்து நம்மளை வெளியே கூட்டிட்டு போய் உங்களை வெட்டி கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ணாங்க. நான் உங்களை காப்பாத்த போறப்போ என் கழுத்துல வெட்டு விழுந்துருச்சு. இங்க பாருங்க வேலு, கனவுல வெட்டுற மாதிரி வந்தா அதுக்கு எதிரா தான் நடக்கும். நீங்க வேணா பாருங்க, நமக்கு நல்லதுதான் நடக்கும். என்ன வேலு? அப்போ அபசவனமா தலையில பள்ளி வேற விழுந்துச்சு. இப்போ இந்த மாதிரி கனவெல்லாம் வருது. எனக்கு என்னமோ பயமா இருக்கு செல்வி. என்ன வேலு நீங்க? நம்ம இப்ப இருக்கிறது சாதாரண இடம் இல்ல, இது அம்மனோட கோட்டை. அம்மனை தாண்டி அவ சக்தியை மீறி நம்மள எந்த தீய சக்தியும் தீண்டாது. இல்லங்க, நீங்க என்ன சொன்னாலும் என்னால ஏத்துக்க முடியல. என் மனசுக்கு ஒரு மாதிரியாவே இருக்கு. ஷோ, இங்க பாருங்க, பூசாரி நம்ம வேண்டுதல் ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னாரு? நாம இந்த கோவிலை விட்டு பரிகாரத்தை முடிக்காம போறதுக்கு நிறைய சோதனைகள் வரும். அது எல்லாத்தையுமே மீறி இந்த அம்மனோட அருள் நமக்கு இருக்கும்.